வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் நடத்தின ஒரு எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு தான்ப்பா. ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. ஒரு 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவிலையும், அடுத்த 50 கொஸ்டின் அடுத்த வீடியோவிலையும் பார்க்கலாம். வாங்க இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வேர்ச்சொல்குரிய வினை எச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் உங்களை ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்க வரைக்கும் உங்கள் கொஸ்டினை தெளிவாக படிங்க அப்படின்னு அதுக்காக தான்ப்பா சொல்கிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், வேர்ச்சொல்லுக்குரிய வினை எச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம்பெறாத இணை அப்படின்னா அதாவது வினையச்சமாக இல்லாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதில் வந்து நீங்கள் வா வந்து அப்படின்னா அது வந்து அப்படிங்கிறது வினையச்சம் தான். வேர்ச்சொல்லுக்குரிய வினையச்சம் அப்படின்னு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஏ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறமாட்டு நம்ம வெளியே வந்து பார்த்த பிறகு தெரியும், அடடா இடம்பெறாத இணையல்டா கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுல உங்களுக்கு 50% மார்க் இருக்குப்பா. யோசிக்கிறதுல இப்போ ஒரு 25% மார்க்கு, அப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு 25 மார்க்ஸ் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் தெளிவாக கொஸ்டினை ஒரு ½ செகண்டு நிதானமாக நீங்கள் படிங்க. ஃபாஸ்ட்டாக படிச்சிங்கன்னா கூட கடகடன்னு அதை படிச்சுட்டு நம்ம சரிங்கிற மாதிரியே நமக்கு தோணிடும். கொஞ்சம் கொஸ்டினை படிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஒரு ½ செகண்ட் வந்து கண்டிப்பாக நேரம் ஒதுக்குங்கப்பா. அப்போ தான் நம்ம வந்து இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். அவசரமாக கொஸ்டினை படித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தப்பாக போயிடும். இதை ஃபஸ்ட்டு கொஸ்டினே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், வேர்ச்சொல்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அப்படின்னா வினையச்சம், கொண்டுனாலும் அது வினையச்சம், நின்று அதாவது ஊ அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையச்சம், ஆள முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரச்சம். அப்போ கான் கண்ட ஆவல முடியுதுங்க இல்லையா, அது வந்து பெயரச்சம். அப்போ வினையச்சம் இடம்பெறாது என்ன இருக்குது, கா கண்ட அதுதானே இருக்குது, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாலியர் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேர்ச்சொல் எப்படின்னா ஒரு கட்டளை பொருளில் வர்றதுக்கு பேர் தான் வேர்ச்சொல். அப்போ வாலியர் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு பேர் தான் வாலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்த்துறதுக்கு நமக்கு கட்டளை சொல் மாதிரி என்ன வரும், வாழ் அப்படின்னு தானே வரும். அப்போ வாழ் தான் இந்த இடத்துல வேர்ச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்களுக்கு இருந்து கேட்டிருக்காங்க. நெருப்பு அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னா ஒரு ஒரு வேர்ட்லேயே வந்து அது நிறைய மீனிங் கொடுக்கும் இல்லைங்களா, அதை தான் கேட்டிருக்காங்க. நெருப்பு அப்படின்னா அனல் கனல், அதாவது அனலாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம நெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கனலாக இருந்துச்சுனாலும் நெருப்பு மாதிரி கொதிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அனல் கனல் ரெண்டும் தான் நெருப்பு அப்படிங்கிறதுக்கு வரும். தணல் வெயில், வெயில் அப்படிங்கும்போது நெருப்பு வராது, குளிருங்கும் போது நெருப்பு வராது, தண்ணீர் அப்படிங்கும்போது நமக்கு நெருப்பு வந்து வராது. அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிவிட்டு அனல் கனல் அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒளி வேறுபாடு, அலை அலை ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு குண்டு லா வரும், ஒன்றுக்கு ஸ்கூலுக்கு வர லா வருது இல்லைங்களா, பள்ளிக்கூடத்துக்கு வர லா. அந்த 2 லாவையும் வச்சு என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அலை அந்த பெரிய அலை வர்றதுக்கு கடலும், இந்த அலைக்கு வந்து பாம்பு புற்றும் தான் வரும். அதை பாருங்கள், ஆப்ஷனை போய் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று மிஸ்மேட்ச் பண்ணிடுவோம், கவனம் இல்லாமல் படித்தோன்னா மிஸ்மேட்ச் பண்ணிடுவோம். அதை லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த அலை அப்படிங்கும்போது அந்த குண்டுலை வரும்போது கடலை குறிக்கும், பள்ளிக்கூடத்துக்கு வர லை வரும்போது பாம்பு புற்றைத்தான் குறிக்கும். புற்று அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், இவங்க பாம்பு புற்றுன்னு கொடுத்துருக்காங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விலை 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 போன்ற சொற்களுக்கு வந்து சரியான பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த விலை அப்படின்னா அது பொருளின் மதிப்பு. பள்ளிக்கூடத்துக்கு வர விலை வந்துச்சுன்னா அது வந்து உண்டாக்குதல், விளைவித்தல்னு சொல்லுவாங்கள்ல அது. இந்த விலை வந்துச்சுன்னா விரும்பு, விரும்புதல், விருப்பம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது சிறப்பு லா. சிறப்பு லா அப்படி வந்துச்சுனாவே அது அந்த பேருக்கு அந்த லாவுக்கு என்ன பேர், சிறப்பு லா தானே. அப்போ ஒருத்தவங்க மேலே நம்ம விருப்பமாக இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஸ்பெஷலானவங்க தானே, அதனால அது சிறப்பில் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைவித்தல் அப்படிங்கிறது வந்து பொருளை வந்து விளைவிக்கிறாங்களா அந்த விளைவித்தல். இந்த விலை வந்து குண்டுலா வர்றது வந்து பொருளின் மதிப்பு, அதாவது ஒரு பொருளுக்கு வந்து 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணுறாங்கல்ல அந்த விலையைத்தான் குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திசை சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கீழ்கண்டவற்றில் திசை சொற்கள் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடமொழி சொற்களை தான் வந்து நம்ம திசை சொற்கள்னு சொல்லுவோம். அப்போ இதில் வடமொழி சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ வடமொழி சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாவி சன்னல் அப்படிங்கிறது தான் வடமொழி சொற்கள், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
சமுதாயம் அப்படின்னா மண்பதை அப்படின்னு தான் மீனிங்காப்பா. இதெல்லாம் நமக்கு புக்லேயே இல்லை, இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு. அதனால் அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு நிறைய வந்து நம்ம கம்மி பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த தமிழ் சொல், இந்த நேர்ச்சொல், சரியான ஒலி வேறுபாடு அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மைண்டில் வந்து நிற்கும். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள், மறுபடியும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், மறுபடியும் நிறைய வந்து எழுதி பாருங்கள். கவர்மெண்ட் சோர்ஸ் அந்த இதெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சமுதாயம்ங்கிறது மண்பதைங்கிறது இது வரைக்கும் நானும் எந்த புக்கில் பார்த்த மாதிரி எனக்கு தெரியலப்பா. அதனால் இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பாருங்கள், இதில் சந்திப்பிழை அற்றது நம்ம ஒரு இது கொடுத்தாவே நம்ம படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இதில் பாருங்கள் 4 இது கொடுத்துட்டு அதை ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 3 சரி 3 4 சரின்னு 2 இதை வந்து போட சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப இழுத்துரும்பா. கவனம் இல்லாமல், ப்ராக்டிஸ் இல்லாமல் இதை போடணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியாது. ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் எளிமையாக வந்து சீக்கிரமாக போட முடியும். அதனால் நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள், நிறைய படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இப்போ இருக்கிற எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நீங்கள் கரெக்டான மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ சந்திப்பிழை அற்ற வாக்கியம்னா, பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வாரம் டெஸ்ட் எழுதினவங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழக சிற்பங்கள் அப்படிங்கிறத நம்ம சந்திப்பிழையில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ தமிழக அப்படிங்கும்போது அங்கே இச்சு வரும். ஏன் அப்படின்னா தமிழக கா வருது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து சேரும்போது சி வருது. அப்படிங்கும்போது வல்லின எழுத்துக்கள் வந்து நிலைமொழியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுத்து வர எழுத்துக்கள் வந்து அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் இல்லைங்களா. அப்போ சி வரும்போது அந்த இடத்துல இச்சு கிடைக்கும். கலை அப்படிங்கும்போது 2ஆம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வந்து வல்லினம் மிகும், அதனால இச்சு வரும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அப்போ சிற்பக்கலைக்கு இச்சு வரும், தமிழகத்துக்கு இச்சு வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நமக்கு கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆப்ஷனை போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் கரெக்ட்னா 1 and 3 1 and 4 தான் இருக்குது. அப்போ நீங்கள் 2 படிக்காதீங்க, விட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து 2 வந்து நமக்கு ராங் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 1 சரி அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு ஆப்ஷனில் 1 3 1 4 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக 3ஐயும் 4ஐயும் படிக்க வந்துருங்க. 2 படித்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ 3 பாருங்கள், முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நீங்கள் தவறாக இருக்குன்னு பாருங்கள். முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம் அப்படின்னா லை அப்படின்னு வந்திருக்குங்களா. அப்போ வந்து நமக்கு 2ஆம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்திருக்குன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வல்லினம் மிகும். அப்போ அந்த இடத்துல இப்பு வரும். கீழே பாருங்கள், அந்த இடத்துல இப்பு வரல. அப்போ 4 வந்து தப்பு, 3 தான் சரி. அப்போது 1 3 சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும்ப்பா. நீங்கள் 4ஐயும் உட்காந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பின்னாடி ரீசனிங்கில் டைம் ரொம்ப இழுக்கும். அதே மாதிரி பத்தியை படித்து நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது நமக்கு டைம் ரொம்ப இழுக்கும். எதில் நம்ம டைம் சேவ் பண்ண முடியுமோ அதில் நம்ம டைம் சேவ் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நம்ம மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உவமைக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன உவமை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தாமரை இலை நீர் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன உவமை அப்படின்னா, அந்த தாமரை இலையில நீர் வந்து அதில் ஒட்டவே ஒட்டாதுப்பா. அது சில ஒரு சினிமா பாட்டு கூட வந்திருக்கும், தாமரை இலை நீர் போல ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு, ரஜினி சார் பாடல்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பாடல் இருக்குது. நீங்கள் தாமரை குளத்தில் கூட போய் பாருங்கள், அந்த தாமரை இலை மேலே வந்து தண்ணி எப்பயுமே ஒட்டாது. அதில் விட்டீங்கன்னா கூட அதில் ஒட்டாமல் அப்படியே தனியாக தான் நிற்கும். அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பற்றுதல் இன்றி அதில் வந்து ஒட்டாதில்ல, அதனால் பற்று இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மீனிங்கில் தான் இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தாத இணை பாருங்கப்பா, தாய் தந்தை அப்படின்னா அந்த இடத்துல என்ன குறிக்கும்னா தாயும் தந்தையும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அப்போ மறைஞ்சு வந்துருந்துச்சுன்னா அது வந்து உண்மை தொகை. பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது உவமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்புப்பா. பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது அன்மொழி தொகை, அதாவது பொன்னை உடைய ஒரு பெண் வந்தால் அப்படிங்கிற மாதிரி வரும், அது அன்மொழி தொகையில் வரும். பனை மரம் அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகை. ஏன்னா பனை அப்படிங்கிற சிறப்பு பெயரும் மரம் அப்படிங்கிற பொது பெயரும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இருபெயரொட்டு பண்பு தொகை. வளர்த்தமிழ்னு பார்த்தீங்கன்னா அது வினைத்தொகை கலெக்ட் தான். ஏன்னா அது 3 காலங்களும் வரும். வளர்த்தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ்னு 3 காலத்தையும்
உணர்த்துறதுனால அது வினைத்தொகை தான். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொம்மல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. இது வந்து சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்கப்பா. பொம்மல் அப்படின்னா சோறு அப்படின்னு நம்மளே நிறைய தடவை டெஸ்ட்டில் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள், அதாவது குளிர்காலம் அப்படிங்கிறது எந்தெந்த நிலங்களுக்குரிய பொழுதா வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி பொதுவாக கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் எந்தெந்த உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எந்தெந்த நிலத்தை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பாருங்க. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க 2 நிலம் கொடுத்துருக்காங்களா, ஏதாவது ஒரு நிலம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் எடுத்துடலாம். இதை எப்படி சொல்கிறோம் அப்படி பாருங்க. குளிர்காலத்தை பொழுதாக அப்படிங்கிறாங்க. குளிர்காலம் அப்படின்னா பாலை நிலத்தில் குளிர்காலம் வருமா? வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாலை நிலம் வந்து ஒரு பாலைவனத்தை குறிக்கும். அது மொத்தமே வெயில் காலத்துக்குரியதான். அப்படிங்கும்போது பாலை நிலத்தில் வந்து நமக்கு குளிர்காலம் வராது. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆன்சரே தெரியலை அப்படின்னாலும் பாலை அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ முல்லை பாலை அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணிடலாம். இன்னொன்று பாருங்கள், 6 பெரும் பொழுதுகளும் வந்து நமக்கு மருதத்துக்கும் நெய்தலுக்கும் வரும். அப்படி இருக்கும்போது இந்த மருதம் நெய்தல் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி வந்து எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு குளிர்காலம் வரும். அப்போ குறிஞ்சிக்கு குளிர்காலம் வரும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 3 பொழுதுகளும் 6 பொழுதுகளும் வரும். அப்போது குறிஞ்சியும் வரக்கூடாது, அந்த இடத்துல மருதம் நெய்தல் ஏதோ ஒன்றும் வரக்கூடாது. அப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள், இதில் மருதம் வந்திருக்கா, இதுலேயும் மருதம் நெய்தல், இதுலேயும் நெய்தல் வந்திருக்கு. அப்போ 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு முல்லை அண்ட் பாலை அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு புரியுதாப்பா என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது? குளிர்காலம் வந்து பாலை நிலத்துக்கு வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் எலிமினேட் பண்ணி இந்த டி ஆப்ஷனை எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா மருதம் நெய்தல் ரெண்டுக்குமே வந்து 6 பெரும்பொழுதுகளும் வந்து வரும். அப்படி இருக்க போது அந்த மருதம் நெய்தல் வராதது தான் நமக்கு ஆப்ஷனு. ஏன்னா பொருந்தாத சொல்லு தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அது எது வரல அப்படின்னா டி ஆப்ஷனில் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எளிமையாக இதை எலிமினேட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். வினை பொருட்களோட பொருளறிந்து வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலை இது ஏற்கனவே நம்ம முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முன்னாடி ஏதாவது ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க, அது உங்களுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, 2 கொஸ்டினில் எது வரும் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு வந்துருங்க. ஏன்னா பின்னாடி வர்ற கொஸ்டினில் இன்கேஸ் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து எடுக்கிற மாதிரி நமக்கு இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த 2 கொஸ்டினுமே நம்ம ஒரே நேரத்தில் அட்டன் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்தெந்த கொஸ்டின்லாம் தெரியுதோ அது கடன்னு ஆன்சர் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அப்படி ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிடணும். ஆஹா, நமக்கு இவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதா, அப்போ நம்மளாலே முடியும், நம்மளாலே ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். எதுவுமே போட்டு நம்ம மைண்டு போய் தம்ப் ஆகாது. அப்படிங்கும்போது நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கடினமான கேள்வியை கூட ஓரளவுக்கு யோசித்து எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம மேலே ஏற்கனவே விலைன்னு பார்த்தோமா, அதே கொஸ்டின் தான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விலைங்கிறது பொருளின் விலை, இந்த விலை வந்து உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பார்த்ததுனால நம்ம ஈஸியாக இந்த இடத்துல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். மேலே நமக்கு தெரியலைனாலும் கீழேன்னு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு மேலே போய் ஆன்சர் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு கொஸ்டின் தெரியலைன்னா அதே டயத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வராதிங்க, அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படிங்கிறது எவ்வகை தொடர்னா, இந்த ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அது செய்வினை வாக்கியம். சரிங்களா? இந்த ஐ மறையாமல் வந்துருச்சு அப்படின்னா அது தன்வினை வாக்கியம். இந்த ஐ வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை வாக்கியம். அப்போ ஐ வந்து வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை வாக்கியம். ஐ வல்ல அப்படின்னா தன்வினை வாக்கியம். தன்வினைக்கும் செய்வினைக்கும் இது வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம்ப்பா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ கரிகாலன் கண்ணலையை கட்டினார் அப்படிங்கிறது ஐ வந்திருக்கிறதுனால இது வந்து செய்வினை வாக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் செயற்பாட்டு வினைத்தொடர் எது என கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை செயற்பாட்டு வினைத்தொடர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது அப்படிங்கிறதான்ப்பா செயற்பாட்டு வினையாக வரும். இவங்க வந்து ஆன்சர் வந்து தவறாக கொடுத்துருந்தாங்க. மேபி லாஸ்ட்டு கொடுத்த ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து அவங்க மாற்றிருந்துருக்கலாம். ஏன்னா பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். இதில் வந்து இயக்கப்பட்டது அப்படின்னு வந்திருக்கு. ப்ளஸ் வந்து அதில் 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுவும் செயற்பாட்டு வினைத்தொடர் தான். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது அப்படிங்கிறதான் செயற்பாட்டு வினைத்தொடராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க. பிறவினை சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறவினை சொற்கள்னா தன்வினை செய்வினை அது இல்லாமல் பிறருக்கு வந்து பிறர் வந்து அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் பிறவினை தொடர். பூங்குழி
பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள், அதாவது பூங்குழலி திருக்குறள் கற்றாள் அப்படின்னா அது தன்வினை, கற்பித்தாள் அப்படின்னா அது இன்னொருத்தவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வினை இன்னொருத்தவங்களுக்கு போகுது இல்லைங்களா, அதனால் அது பிறவினை. பூங்குழலி திருக்குறள் கற்கவில்லை அப்படின்னா அது எதிர்மறை தொடராயிரும். பூங்குழலி திருக்குறள் கற்றாள் அப்படிங்கிறது தன்வினை தொடர். பூங்குழலி திருக்குறள் கற்றாளா அப்படின்னு கேட்குறது வினாத்தொடர். சரிங்களா? அப்போ பிறவினை தொடர்னா பிறருக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ பூங்குழலி திருக்குறளை பிறருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அது பிறவினை தொடர். நெக்ஸ்ட் பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது, அது எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா அது சிற்றிலக்கிய வகையை சார்ந்ததுன்னு வரும். ஏன்னா சங்க இலக்கியத்தை சார்ந்ததான்னு வராது, தூது இலக்கியம் எக்காலத்தை சார்ந்ததுன்னு வராது. ஏன்னா இங்கே அதோட வகை தான் கொடுத்துருக்காங்க, அதோட காலத்தை கொடுக்கல, அதனால அந்த கொஸ்டினும் வராது. அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படிங்கிற விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தக்காளி எவ்வளவு, அவங்க எவ்வளவு உங்கள் வீட்டில் தக்காளி இருக்குன்னுலாம் கேட்கல, அவங்க வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக வரும். தக்காளி வீட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறது வராது, தக்காளி உங்கள் வீட்டில் எவ்வளவு இருக்கிறதுங்கிறது வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல்னா திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு கொஸ்டின் எப்படி மேக் பண்ணுவீங்கன்னா, திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது. ஏன்னா திருக்குறள் அதிகாரங்கள் வராது, திருக்குறள் எதற்கான குறளுங்கிறது வராது, திருக்குறளை இயற்றியவர்னு வராது. எத்தனை, அதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பரை நம்ம என்ற இடத்துல எத்தனை அப்படின்னு தான் வரும். அப்போ திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளதுன்னு ஆன்சர் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அகர வரிசைப்படி சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. அகர வரிசைப்படி உயிரெழுத்து வந்துச்சுன்னா உயிரெழுத்தை ஃபர்ஸ்ட் வைக்கணும்ப்பா, அதுக்கப்புறம் தான் நம்ம உயிர்மை எழுத்து வைக்கணும். அப்போ இது எதுலையுமே நமக்கு உயிரெழுத்து வைக்கல, அதனால நம்ம டைரெக்டாக உயிர்மை எழுத்துக்கு போயிடலாம். உயிர்மை எழுத்துமே பார்த்தீங்கன்னா அந்த காங்காச்சா வரிசையில் தான் வைக்கணும். ஏன்னா கா ngா சா அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த காங்காச்சா வரிசையில் தான் வைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கா வரிசையில் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்கள், வந்திருக்கு. கிளி அப்படின்னு வந்திருக்கு. கிளிக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், காங்காச்சா வரிசையில் காங்கா சா ஞா நா தா வரும். அப்போ தா வரிசையில் முதல் தே வரும், அப்புறம் தை வரும், அப்புறம் மா வரும். அந்த காங்காச்சா வரிசை தெரியலைன்னா கொஸ்டின் பேப்பர் வாங்கணுன்னா பின்னாடி காங்காச்சா ஏபிசிடி நம்ம எப்படி எழுதுவோம் அதே மாதிரியே காங்காச்சா நான் வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ கிளி, தேனி, தையல், மனிதன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. உழைப்புக்கு கொடுப்பது அப்படின்னு இருக்காங்க. ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் என்ன, கூலி. நெக்ஸ்ட்டு உரிமைக்கு கொடுப்பது குரல், அதாவது நம்மளோட உரிமை, என்னோட உரிமை அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அது கொடுக்கறது குரல். கவலைக்கு கொடுப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை. பசித்தவனுக்கு கொடுப்பதுன்னா உணவு. பசிச்சவனுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும், சாப்பாடு தானே கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ இதை மேட்ச் பண்ணிங்கன்னா 3142 அப்படிங்கிறத ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்குள்ளே இருக்கிற சொற்களை மாறி மாறி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ஒரு சென்டென்ஸாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், முறையாக பண்டமாற்று வாணிபம் தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பாருங்கள். வாணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியதுன்னு இருக்காங்க. பண்டமாற்று வாணிகம் தொடங்கியது, இந்த முறையாக அப்படின்னு வராது. முறையாக அப்படின்னு கடைசியில் அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நிற்கிற மாதிரி நமக்கு எந்த சென்டென்ஸுமே முடியாது. அப்போ அது ரெண்டும் வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், முறையாக தொடங்கியது பண்டமாற்று வாணிகம் அப்படிங்கிறதும் வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு முறையாக அப்படின்னு இருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு எழுவாய் மாதிரி வர வார்த்தை தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஃபஸ்ட்டு வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்துக தான். செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இப்போது நாம் அப்படின்னு வந்துட்டாவே, அந்த நாம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாவே அதுதான் ஃபர்ஸ்ட்டாக வரும். அப்போ அது ஃபர்ஸ்ட்டாக வரும்னா அப்போ என்ன வரும், நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் மாற்றி போட்டோம்னா, நாம் இப்போது, அதை ரெண்டை மட்டும் மாற்றி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடுது. சரிங்களா? ஏன்னா இப்போது இருக்கிறோம் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் நாம் அப்படிங்கிற வார்த்தை லாஸ்ட்டாக வராது. அதே மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறதும் ஃபஸ்ட்டு வராது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நீங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்துகல முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் பாருங்கள், அது ரெண்டுமே நமக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். அது எதில் செட் ஆகுதோ அந்த ஆன்சராக எடுத்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
சரியான தொடரை தேர்ந்தெடு. மாலனை கந்தன் வீழ்த்தினான் அப்படிங்கிறது இறந்த காலம் சொல்லியிருக்காங்க. அப்போ வீழ்த்தினான் அப்படின்னா இத்து வந்து இறந்த கால இடைநிலையாக வரும். அப்போ இத்துங்கிற இந்த இடத்துல நமக்கு இத்து குறிக்குது. அப்போ இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அது சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, மாலனை கந்தன் வீழ்த்துவான் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இவ்வு அப்படிங்கிறது வந்து நமக்கு எதிர்கால இடைநிலை, அது நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. மாலனை கந்தன் வீழ்த்துகிறான், இன்று கிரு அப்படிங்கிறதெல்லாம் நிகழ்காலத்தை குறிக்கும். இங்கே வந்து அதை எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் ராங் தான். மாலன் கந்தனை வீழ்த்தி சென்றான் அப்படிங்கிறது ஒரு முற்று வந்து வீழ்த்தி அப்படிங்கிறது வீழ்த்தி சென்றான்னா ஒரு வினை வந்து முற்றுருச்சு. அப்போ வீழ்த்தி அவன் போயிட்டான் அப்படின்னா அந்த காலம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அது இறந்த காலத்தில் வரும், அதுவும் வராது. அப்போ இதுக்கு பொருத்தமான அமைஞ்சது எது அப்படின்னா மாலன் கந்தனை வீழ்த்தினான் அப்படிங்கிறதான் இறந்த காலம், அதுதான் சரியான ஆன்சரும் கூட. நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய சரியான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடோட இளமை பெயர்களை தான்ப்பா இப்படி கேட்டிருக்காங்க. ஆடுக்கு என்ன வரும்னா ஆட்டுக்கு குட்டி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் அமைக்க அப்படின்னா இதில் இவங்க 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, விளையாட்டு, பறவை, பாட்டு, திடல் அப்படின்னு. இந்த 4ல் ஏதாவது ஒரு 2 இணைச்சு வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி வரும்னு பாருங்க, பறவை பாட்டு அப்படிங்கிறது வராது, பாட்டு விளையாட்டுங்கிறது வராது, விளையாட்டு திடல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அப்போ விளையாட்டு திடல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான எழுத்து வழக்கினை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பேச்சு வழக்கு தனியாக இருக்கும், நம்ம எழுத்து வழக்கு தனியாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம பேச்சு வழக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து கரெக்டான எழுத்து வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேங்காய் விழுந்து மண்டை உடஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நம்ம பேசும்போது தான் தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம எழுதும்போது தேங்காய் அப்படின்னு எழுதுவோம். அப்போ தேங்காய் கரெக்டு தான். விழுந்து மண்டைன்னு சொல்ல மாட்டோம், மண்டைன்னு எழுதுவோம். உடைந்ததுன்னு சொல்ல மாட்டோம், உடைந்தது அப்படின்னு தான் எழுதுவோம். அப்போ தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேச்சு தமிழை கொடுத்துட்டு எழுத்து வழக்கில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பேச்சு வழக்கில் நம்ம எப்படி பேசுவோம் அப்படிங்கிற தொடரை தான் நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம எழுத்து வழக்கில் எழுத தொடரை கேட்கல. அப்படிங்கும்போது நம்ம கொஸ்டினை கரெக்டாக படிக்கணும்ப்பா. சரிங்களா? இப்போ பேச்சு தமிழில் அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, புத்தக கண்காட்சி நடைபெறுகிறதுங்கிறது எழுத்து வழக்கு, பாதித்துள்ளதுங்கிறது எழுத்து வழக்கு, ஆடுகின்றன அப்படிங்கிறது எழுத்து வழக்கு, எல்லாமே எழுத்து வழக்கு தான். நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு, நன்றாக தெரியும் அப்படிங்கிறதான் எழுத்து வழக்கு. அப்போ இதில் பேச்சு தமிழில் அமைந்த தொடர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நல்லது கெட்டது வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை காண்க. அதாவது இதில் வந்து எழுத்து இப்படி மாறி ஃபஸ்ட்டு பேச்சு வழக்கு கேட்குறாங்க, அப்புறம் எழுத்து வழக்கு கேட்குறாங்க, மறுபடியும் எழுத்து வழக்கு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கொஸ்டினை மாற்றி படிக்காமல் கவனமாக படிக்கணும்ப்பா. நம்ம எப்படி இதில் பார்க்குறோம் அப்படின்னா காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம எழுத்து வழக்கில் இருக்கும். முயற்சி செஞ்சா அப்படிங்கிறது எழுத்து வழக்கு வராது. தேர்வு எழுத வேகமாக போங்க 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 அப்படிங்கிறது நமக்கு எழுத்து வழக்கில் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, காலத்துக்கு ஏற்ற அப்படிங்கிறதும் நமக்கு எழுத்து வழக்கில் வராது, காலத்திற்கு ஏற்ப அப்படின்னு தான் வரும். அப்போ இதில் சி மட்டும்தான் நமக்கு ஆன்சராக வரும், மற்ற 3மே வந்து ராங்காக வரும். இதெல்லாம் நம்ம வாசித்து பார்த்தாலே தெரிஞ்சிரும்ப்பா. ஆனால் நம்ம அந்த ஷார்ட் டைமுக்குள்ளே அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் நம்ம கரெக்டாக வாசிக்கிறோமாங்கிறத பொறுத்து தான் நமக்கு மார்க் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது, அதாவது இந்த அரைப்புள்ளி முக்காற்புள்ளி இதெல்லாம் நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம்ல, அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பா, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது என்ன வரும் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, குடந்தை அப்படின்னு வழங்கப்படும் ஊர் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்தை தான் குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஊர் பெயர்களின் மறுவை வந்து தேர்ந்தெடுக்க எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சரியான இணை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி அப்படின்னு மறுவை தான், புதுக்கோட்டைக்கு வந்து புதுகை அப்படின்னு வரும், மயிலாப்பூருக்கு மயிலை அப்படின்னு வரும், நாகர்கோவிலுக்கு வந்து நாகர்கோவிலுக்கு என்னப்பா வரும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து தமிழில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு தமிழ்லேயே அடித்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு வந்து என்ன இணையான தமிழ் சொல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
பரிசோதனை அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி. இதில் பாருங்கள் சோதனையும் கொடுத்துருக்காங்க, பரிசோதனையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஆப்ஷனுமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. செய்முறை அப்படிங்கிறது கூட நம்ம யோசிச்சிடலாம். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கும்போது நம்ம லேபில் செய்கிறது தானே அப்படின்னு சொல்லி செய்முறை அப்படின்னு யோசிச்சிருவோம். இது வந்து பரிசோதனை தான் கரெக்டான ஆன்சராக, அதை தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து செக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்குக்கு என்ன அப்படின்னா காசோலை தான். எல்லாமே பாருங்கள் பேங்க் சார்ந்தே கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இதை கொஞ்சம் கலைச்சொற்களில் வரும்பா, கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. கேபினட் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பால்ட்டியில் வந்து படித்து அழுத்து சலுத்து போனது தான். கேபினட் அப்படின்னா அமைச்சரவை. கல்ச்சரல் அப்படின்னா பண்பாடு. ஹியூமனிசம்னா மனிதநேயம். பவுண்ட்ரிஸ்னா எல்லை. இது எளிமையாக தான்ப்பா இருக்குது, ஈஸியாக நம்ம பொறுத்திடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ்வருவற்றுள் எந்த விடையை கூறலாம்? அதாவது உடன்பட்டு சொல்றாங்க அப்படின்னா அது என்ன விடை சொல்லலாம் அப்படின்னா நேர் விடையை தான் உடன்பட்டு சொல்றதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடை வந்து 8 வகைப்படும்பா. வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸ்டாப்லர் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டாப்லர் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கம்பி தைப்பு கருவி அப்படின்னு தான். இது வந்து கலைச்சொற்கள்லே இருக்குப்பா, நமக்கு புக் பேக்கில் இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தான். ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை. கலைச்சொல் பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருபன் அப்படின்னா உரேபன். பேரகராதினா பேரகராதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ரா வேறுபாடு, அந்த குரில் நெடில் அந்த வேறுபாடில் கொடுத்துருக்காங்கப்பா. ஒப்பிலக்கணம்னா ஒப்பில் இலக்கணம்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்க தான். அப்போ ஒளியன் அப்படின்னா ஒளியன் அப்படிங்கிறதான் கரெக்டு. இது என்னென்னா அந்த ரா வேறுபாடு, குரில் நெடில் வேறுபாடு படிக்க சொல்லியிருக்காங்கல்ல, அது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா, கொஞ்சம் புதுசாக இருக்குது. இப்படி அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த வட்டம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். அதனால் எப்படியெல்லாம் நம்ம கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பத்தியை கொடுத்து பொருள் எழுதுகிறது தான் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காண்டி தான் நம்ம எதுக்கு நம்ம டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணணுமோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூடக்கடன்னு ஓடி வந்துடணுப்பா. இது பாருங்கள், கிட்டத்தட்ட அரை பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை படித்து வந்து நம்ம கொஸ்டின் எடுக்கணும். காவற்புரை என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் காவற்புரைங்கிறது நமக்கு என்னன்னு படிச்சிருக்கிறதுனால நம்ம சிறைச்சாலைன்னு போட்டுருவோம். இல்லை அப்படின்னா மேலே போய் நம்ம அதில் போய் படிச்சுட்டு வரணும். காவற்புரைனா என்ன அப்படின்னா மேலே இருந்து படிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல, அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவல்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவல்புரை என்றால் சிறைச்சாலை. அரசர்களால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது அப்படின்னு இருக்காங்க. அப்போ காவல்புரை என்றால் என்னன்னா சிறைச்சாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூலம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலே விட்ட இடத்துல இருந்து வாங்க. மேலவீதை அடுத்து கூளைக்கடை தெரு உள்ளது. கூலம் என்பது தானியத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலக்கடை தெரு என்பதை மருவி கூலக்கடை தெரு என வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூலம்ங்கிறது எதை குறிக்கும்னா தானியம் தான் குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் படிங்கப்பா. அக்காசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்ற பெயரில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அப்ப அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கசாலை அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பாண்டிய மன்னனை வரவேற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டியபுரம் தான் வரும். எதுக்கும் பத்தியில் போய் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துருங்கப்பா. ஏன்னா மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்க மாட்டாங்க. சப்போஸ் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தப்பாக போயிடும். ஏன்னா பத்தியை பார்த்து பொருளறியலை நம்ம புக்கில் என்ன இருக்குதுன்னு ஆன்சர் எழுதக்கூடாது, அவங்க பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் தான்ப்பா எழுதணும். அதனால நீங்கள் கொஸ்டின் நீங்கள் படித்ததாக இருந்தாலும் நீங்கள் பத்தியில் வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. வாணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்கல். இதில் வந்து இவங்க பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாண்டியபுரம். சரிங்களா? அப்போ இதில் வந்து நமக்கு என்ன கொஸ்டின் வரும்னா என்ன ஆன்சர்னா பாண்டியபுரம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்டை. 5 கொஸ்டின் அதில் கேட்குறாங்கப்பா. அந்த 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது நமக்கு 10 நிமிஷம் ஓடி போயிடும். அதனால் நீங்கள் கவனமாக கடகடன் படிங்க. பத்தியில் அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்களோ அந்த ஆன்சர் தான் நீங்கள் அங்கே கிளிக் பண்ணணும். நீங்கள் புக்கில் படித்ததை கிளிக் பண்ணக்கூடாது. அவங்க என்ன மாதிரி அவங்க சப்போஸ் அங்கே ஒரு இது மாற்றி கொடுத்து அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன மாற்றி கொடுத்துருக்காங்களோ அதுதான் அங்கே ஆன்சராக வரும்.
அதனால் அந்த கொஸ்டினில் நீங்கள் ஈஸியாக ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒருமைப்பன்மை வந்து நம்ம பிரிச்சே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். அன்று எங்கே வரும், அல்ல எங்கே வரும், அல்லீர் எங்கே வரும், அது எல்லாமே நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒருமையில் வந்துச்சு, ஒருமையில் அதுவுமே அக்ரீனில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அன்று தான் வரும். ஏன்னா நான் அப்படிங்கிறது ஒருமை, நூல் அப்படிங்கிறது ஒருமை, நூல் அப்படிங்கிறது வந்து அக்ரிணை. அப்போ அங்கே அன்று தான் வரும். இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒருமைப்பன்மையற்ற பிழை பகைவர் நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லீர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா முன்னிலையில் இருக்கிறவங்க வந்து பல முன்னிலையில் இருக்கிறவங்கள குறிக்கிறதுக்கு பேர் தான் நீர் நீவீர் அப்படின்னு வரும். அதில் வந்து பகைவர் நீவீர் அப்படின்னா அது பன்மை. அப்போ பன்மையில் வர்றதுனால அது அல்லீர் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக வந்து மனசில் நிற்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகரவரிசைப்படின்னு சொல்லிட்டாங்களே, முதல் உயிரெழுத்துக்கள் பாருங்க. உயிரெழுத்துக்கள் ஆனாவன என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 இடத்துல ஆ வருது. அப்போ மிச்சம் 2மே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து என்ன வரும்னு பாருங்க, அதுக்கடுத்த உயிரெழுத்துக்களுமே உறவு நீர் தான் வருது, ஊ வருது, அதையும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உயிர்மை எழுத்துல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா கா தான் வரும். இங்கே மா வந்திருக்கு, இங்கே வந்தது கரையும்னு கா வந்திருக்கு. அப்போ டி தான் ஆன்சர். அப்போ பிங்கிறது நமக்கு ராங்கு. அப்போ டி ஆன்சர் எடுத்துட்டு கடகடன்னு அடுத்த கொஸ்டின் ஓடிடுங்கப்பா. இதை நாளையுமே படித்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆயிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கெடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் வந்து எவ்வாறு திரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ கெடுதல் அப்படிங்கிறது திரிந்த தொழிற்பெயர்னா நெடில் வந்து குறில் வந்து நெடிலாக தெரியும். அப்போ கெடு கேடு அப்படிங்கிறது தான் தெரியும். அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, விகுதி பெறாத தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேக்காடு, ஏற்றுமதி, கடவுள் இது எல்லாமே வந்து ஒரு வேர்டாக நமக்கு முடிஞ்சிருக்கு. கூத்து அப்படிங்கிறது ஊ அப்படிங்கிறது வினையச்சம் இல்லைங்களா? அப்போ அது வந்து விகுதி பெறாமல் இருக்குது. அப்போ விகுதி பெறாத தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூத்து அப்படிங்கிறதான் விகுதி பெறாத தொழிற்பெயர். இப்போ வந்து இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஒரு 50 கொஸ்டின் பார்த்துட்டோம்ப்பா. இன்னொரு 50 கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.